அனைவருக்கும் தினுடெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். 1000 ஆண்டுகள் கடந்தும் நம் தமிழர்களின் வரலாறுகளை பேசும் ஒரு பிரம்மாண்ட நந்தி சிலை. அந்த நந்தியையும் நந்தியின் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உண்மைகள் மற்றும் மர்மங்களை பற்றி நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நம்ம வியப்பில் ஆழ்த்தும் ஒரு பிரம்மாண்ட நந்தி சிலை. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றால் கருவறை கோபுரத்திற்கு அடுத்தபடியாக நம் கண்களை வியப்பில் ஆழ்த்துவது இந்த பிரம்மாண்ட நந்திதான். நம் கண்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு பிரம்மாண்ட நந்தி சிலை. 1000 ஆண்டுகள் கடந்தும் நம் தமிழர்களின் கட்டிடக்கலை மற்றும் பக்தியின் அடையாளமாக திகழும் இந்த தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் நந்தி வெறும் சிலை அல்ல, அது நம் வரலாறின் சாட்சி. நீங்கள் அடுத்த முறை இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு வரும்போது இந்த தகவல்களை மனதில் வைத்து இந்த மகா நந்தியை தரிசியுங்கள். முதலில் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு தகவல் என்னவென்றால் தமிழ் எழுத்துக்களும் நந்தியும் என்பதுதான். இங்குள்ள சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையில் உள்ள தூரம் 247 அடி. இது நம் தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாக ஒரு ஆச்சரியமான தகவல். பலர் நினைப்பது போல தற்போது நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தி ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்டதல்ல. இந்த பிரம்மாண்ட நந்தி 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால், குறிப்பாக சிவப்ப நாயக்கர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ராஜராஜ சோழன் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி அளவில் மிக சிறியது. அது தற்போது இத்திருக்கோவிலின் தெற்கு திருச்சுற்று மாளிகையில் வராகி அம்மன் சந்நிதிக்கு அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. காலப்போக்கில் கோவிலின் பிரம்மாண்டத்திற்கு ஏற்ப நந்தியும் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த புதிய நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய நந்தி ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இதன் உயரம் சுமார் 12 அடி, நீளம் சுமார் 20 அடியும் அகலம் சுமார் 8 அடிக்கு மேல் இருக்கும். இதன் எடை சுமார் 20 டன் முதல் 25 டன் வரை இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நந்திகளில் இது 2வது இடத்தை பிடிக்கிறது. இந்த பெரிய நந்தி செதுக்கப்பட்டுள்ள கல் பெரம்பலூர் மாவட்டம் பச்சமலையில் இருந்து கொண்டு வரப்பட்டு ஒரே கல்லால் ஆனதென்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நந்தி அமைந்திருக்கும் 16 கால் தூண் மண்டபம் நாயக்கர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மண்டபத்தின் கூரையில் உள்ள ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் மிகவும் அழகாகவும் நம் கண்களை கவரும் விதத்தில் உள்ளன. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னவென்றால் இந்த பெரிய நந்தி வளர்ந்த மர்மம். இந்த நந்தி காலப்போக்கில் தானாகவே வளர்ந்து கொண்டே இருந்தது என்று ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. அதனால் இந்த நந்தி வளருவதை தடுக்கவே அதன் முதுகில் ஆணி அடிக்கப்பட்டதாக சொல்லுவார்கள். தற்போது இந்த நந்தியின் வளர்ச்சி நின்றுவிட்டதாக கருதப்படுகிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் சில கற்கள் தட்பவெட்ப நிலை மாற்றங்களால் விரிவடையும் தன்மை கொண்டவை. இந்த பெரிய கோவில் நந்திக்கு நடக்கும் பிரதோஷ வழிபாடு மிகவும் பிரபலம். குறிப்பாக மகா பிரதோஷத்தின் போது ஆயிரக்கணக்கான லிட்டர் பால், தயிர் மற்றும் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை காண நமக்கு 2 கண்களும் போதாது, அவ்வளவோ பிரமாதமாக இருக்கும். அதுபோல விசேஷ நாட்களில் இந்த நந்திக்கு 2000 கிலோக்கும் அதிகமான காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு அலங்காரம் செய்யப்படும். 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த பெரிய கோவில் பெரிய நந்தி வெறும் சிலை அல்ல, அது நம் வரலாறுகளின் சாட்சி. நீங்கள் அடுத்த முறை இங்கு வந்தால் இந்த தகவல்களை மனதில் வைத்து இந்த மகா நந்தியை தரிசியுங்கள். மீண்டும் நம்பிக்கையுடன் உங்களுக்கான எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினுடெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.